சோகமாக தான் இருக்கா. என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. சரி, நம்ம போய் பேசுவோம். ஜோஸ்பினே, ஜோஸ்பினே. என்ன அவர் வாய்ஸ் மாதிரி இருக்கு? என்னங்க? ஏங்க வந்துட்டீங்களா? ஜோஸ்பின், என்னம்மா ஆச்சு? ஏன் படுத்துட்டு இருக்க? உடம்பு ஏதாவது முடியலையாம்மா? எங்கங்க போயிருந்தீங்க? காலையில போனவர் ஏங்க இப்படி பண்றீங்க? என்ன எங்க போனேன்னு சொல்லிட்டு போக மாட்டீங்களா? நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? எங்கங்க போனீங்க? ஜோஸ்பின், அது வந்து இந்த வந்து போயின்றதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க எங்க போனீங்க? எவ்வளோ நாள் நான் உங்களை தேடினேன் தெரியுமா? என்னை ஏங்க இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ ஃபஸ்ட்டு பயப்படுறது நிறுத்து. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். உன்கிட்ட சொல்லாமல் போனது என் தப்பு தான். என்னை மன்னிச்சிரு, சரியா? ஏங்க நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேணாங்க. ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ரொம்ப பயந்துட்டேங்க. சரி சரிம்மா, அதான் சொன்னேன்ல மன்னிச்சிருன்னு. எனக்கும் கோவம் அதிகமாக வந்துடுச்சு. அதான் அப்படி கிளம்பி போயிட்டேன். கோவத்தில் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியலம்மா. நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, என்னை மன்னிச்சிரு ஜோஸ்பின். ஏன்னா நானும் புரிஞ்சுக்காம நிறைய பேசிட்டேன். உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ரொம்ப பேசிட்டேம்மா. என்னை மன்னிச்சிருடா. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்ன நீங்கள் பேசினதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியலங்க. ஜோஸ்பின், மறுபடியும் கேட்குறேன்டா, என்னை மன்னிச்சிருடா. சரிங்க, அதெல்லாம் போகட்டும், விடுங்க. நீங்கள் எங்கே போனீங்க? ஏன் காலிலேருந்து வரல? ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கங்க. ஒன்றும் இல்லைம்மா, நான் டீ குடிக்க தான் டீ கடைக்கு போயிருந்தேன். அதுக்காங்க இவ்வளோ நேரம்? இல்லை, அப்படியே சும்மா வெளில போயிட்டு வந்தேன். சரிங்க, ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? நீ இல்லாமல் நான் என்னைக்குமா சாப்பிட்ருக்கேன்? அப்போ வாங்க சாப்பிட்லாம். எனக்கு சாப்பாடுலாம் வேணாம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஜோஸ்பின்மா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. அது வந்து பாருங்க, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட டேரெக்டாக சொல்லுங்க. சரிம்மா, நான் சொல்கிறேன். உங்கள் அம்மா அப்பாவை பற்றி பேசுனது தப்பு தான்டா, என்னை மன்னிச்சிருன்னு. ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா. ஏன்னா நீ என்னை நம்பி தான் உங்கள் வீட்டை விட்டு வந்த. உங்கள் வீட்டில் யாருமே வேணான்னு என்னை நம்பி வந்துட்ட. உனக்கு சொந்த பந்தமே நிறையா இருக்கும். உங்கள் அப்பா அம்மா கிட்ட வசதி இல்லாமலாம் இல்லை, நல்ல வசதி தான். உங்கள் அண்ணனும் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. உன் மேலே பாசமாக இருக்கிற இந்த 3 பேரையும் விட்டுட்டு என் மேலே அதிக பாசம் வச்சு அதிக லவ் பண்ணி எனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கல்ல. உன்னை நான் இப்படி பேசியிருக்க கூடாதுல்ல. என்னை மன்னிச்சிருமா. தயவு செய்து என்னை மன்னிச்சிருடா. எனக்காக நீ எல்லாரையுமே தூக்கி போட்டு வந்த. நீ என் கூட வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு வேலை கூடமே இல்லை. ஆனால் அதெல்லாம் நீ பார்க்காம என்னை நம்பி மட்டுமே வந்த. என் மேலே இருக்கிற லவ். நீ என் கூட வரும்போது ஒன்று சொன்னி, உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்குங்க. நான் உங்களை மட்டும்தான் நம்பி வரேன், நீங்கள் என்னை நல்லா பார்த்துப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்னு நீ சொன்னல்லம்மா. அந்த ஒன்றுக்காகவே நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனால் பாத்தியா, இப்போ இதை கூடமே நம்ம பொண்ணு சொல்லி எனக்கு புரியுது. என்ன சொல்றீங்க? ரோசி சொன்னாளா? ஆமாம்மா, ரோசி கிட்ட தான் பேசினேன். அவள் தான் எனக்கு இவ்வளோ தூரமும் சொல்லி அனுப்புனான். அப்போ நீங்களா வரல? நான் தான் ஜோஸ்பின் வந்தேன். நம்ம பொண்ணு எவ்வளோ பெரிய பொண்ணாய்க்கிறா தெரியுமா? எனக்கே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டா. கேட்கவே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா குழந்தையா அவளை நான் கையில் வாங்கினப்ப எனக்கு இருந்த சந்தோஷம் சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டேன். அதே சந்தோஷம் எனக்கு மறுபடியும் கிடைச்ச மாதிரி இருந்தது. ஏன்னா நான் கொஞ்சமாக தடுமாறினப்ப, என்ன முடிவெடுக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்ப, நம்ம பொண்ணு எனக்கு இதெல்லாம் பற்றி இதை மாதிரி இருக்கணும் டாடி அப்படின்னு சொன்னான். அப்போ எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவள் ஒன்று ஒன்று என்கிட்ட பேசும்போதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஜோஸ்பின். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்னங்க இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்க? அப்படியே அவ ஒன்றும் பெருசா பேசின மாதிரி தெரியலையேங்க. இப்போ நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ பெருசா ஒன்றும் அவ பேசலையே. அதெல்லாம் உனக்கு எங்கம்மா புரிய போகுது? அதெல்லாம்
பொண்ணுங்களை பற்றி அப்பாக்களுக்கு மட்டும்தான் புரியும். குழந்தையா கையில் வாங்கினேன். ஆனால் இப்போது எனக்கே அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு அவள் வளர்ந்துட்டா. அவளை எவ்வளோ செல்லமாக நம்ம வளர்த்துட்டு இருந்தோம். இப்போ பாரு, எவ்வளோ பெரிய மனுஷி போயிட்டு நம்ம குடும்பத்தை சேர்த்து வைக்கிறேன்னு போயிருக்கா. அப்போ பார்த்துக்க, நம்ம பொண்ணு எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கான்னு. அது வேணா உண்மைதாங்க. நான் சொன்னேன் நீ போயிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு. ஆனால் அவள் ஒரு கான்ஃபிடண்ட்டாக தான் போனான். போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் தான் கிளம்புனான். ஆனால் அங்கே போயிட்டு அவள் பேசின பேச்சு இருக்குது பாருங்க, நானே ஒரு செகண்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். அந்த அளவுக்கு அவள் பேசினாங்க. கண்டிப்பாக நம்ம குடும்பம் ஒன்று சேர்ந்துரும்னு நினைக்கிறேன். ஜோஸ்மா, நான் இவ்வளோ நாள் அந்த நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன். ஆனால் இப்போது என் பொண்ணு வந்ததுக்கப்புறம் அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய வந்துடுச்சு. நான் நம்புகிறேன் ஜோஸ்மா, கண்டிப்பாக நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரும். எங்கள் அப்பா அம்மாவும் என்னை புரிஞ்சுக்கிட்டு வருவாங்க. என் பொண்ணு சேர்த்து வச்சிருவா. கண்டிப்பாங்க. அத்தையும் மாமாவும் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. நம்ம கூடவே இருப்பாங்க. நம்ம கூடவே நம்ம வச்சுக்கணுங்க. கண்டிப்பாம்மா, எனக்கு அது இன்னமும் நான் ஆசைப்பட்டுருந்தா இருக்கேன். நானும் நிறைய டைமு எங்கள் அப்பா அம்மாவை நினச்சி நான் அழுதுருக்கேன். ஆனால் நீயும் அதே மாதிரி தான் நினச்சி அழுதுருப்பல்ல. அதனால தான் நம்ம பொண்ணை அங்கே அனுப்பிச்சிருக்கு. ஆனால் எனக்கு கூட இந்த யோசனை வரல பாரேன். பரவாயில்ல ஜோசுமா, நீ நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்க. சரிங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? சரி, நீங்கள் வாங்க சாப்பிட்லாம். இல்லை ஜோசுமா, எனக்கு வேண்டாம். ஏங்க, ஏதாவது வெளியில் ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்லை ஜோசுமா, நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போ எனக்கு சாப்பாடே தேவையில்லை. என்னங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஜோசுமா. என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. சரிங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் சாப்பிடுங்க. கொஞ்சமாவது சாப்பிடுங்க. எனக்கு இதுவே போதுமா, எனக்கு பசி எடுக்கலை. ஆமாம், நீ சாப்பிட்டியா? இல்லைங்க. என்னம்மா, டைம் என்ன ஆகுது? ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்க? இல்லைங்க, நீங்கள் போனீங்களா, எனக்கு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. நானும் ரோசி கிட்ட பேசினதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். எனக்கும் அது போதுங்க. இப்போ நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் எனக்கே சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. எனக்கும் பசிக்கலைங்க. ஜோசுமா, அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. டைமுக்கு சாப்பிட்டணும் இல்லைம்மா நீ. நீங்கள் இருக்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகாதுங்க. நீங்கள் என் கூடவே இருந்தால் எனக்கு அது போதும். சரிம்மா, பசிச்சா சொல்லு. வீட்டில் நீ சமைச்சிருக்கியாம்மா? சமைச்சிருக்கேங்க. அது உனக்கு ஓகேன்னு நீ சாப்பிடு. இல்லைன்னா நான் கடையில் வாங்கின்னு வரேம்மா. சரிங்க, சொல்கிறேங்க. சரி, ஓகேம்மா, நம்ம தூங்கலாமா? சரி, ஓகேங்க. விடிஞ்சிருச்சா? இந்த மனுஷன் பாரு, அப்படியே படுத்து தூங்கிட்டாரு. பொண்ணு ஞாபகம் இருந்தனா எல்லாத்தையும் மறந்துடுவார். இவர் மட்டுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அப்பாக்களும் பொண்ணு இருந்தால் மட்டும் போதும், அவர் பெத்த பொண்ணாக இருந்தால் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. சரி, நாம் போய் நம்ம வேலையை பார்ப்போம். அப்பா, அப்பதான் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. இன்னைக்கு தான் ரொம்ப வருஷம் கழிச்சு நல்லா தூங்கினேன். எங்கே ஜோஸ்பினை காணோம்? போயிட்டு வேலையை செய்ய போயிட்டா போல. சரி, நாம் எந்திரிப்போம். நாம் போய் நம்ம வேலையை பார்ப்போம். எங்கே வந்ததுலேருந்து இந்த மனுஷனை ஆளே காணோம். எங்கே தான் போகிறாருன்னே தெரியல. ஏங்க ஏங்க என்ன மேரிமா? ஏங்க, எவ்வளோ நேரம் கூப்பிட்டுட்ருக்கேன். அதான் நீ கூப்பிட்ட குரலுக்கு வந்துட்டேனே மேரிமா. சரிங்க. ஆமாம், ரோசி எங்க? ரோசி உள்ள தூங்கிட்டு இருப்பா. ஏன், என்னாச்சுமா? இல்லைங்க, அவள் காஃபி டீ ஏதாவது குடிப்பாளா, என்ன குடிப்பான்னு எனக்கு தெரியல. அதனால தான் கேட்குறேன். நம்ம வீட்டில் என்ன இல்லை, எல்லாமே இருக்குல்ல மேரிமா. ஏதாவது வாங்கின்னு வரணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, எல்லாமே இருக்குது. அப்புறம் எதுக்கு மேரிமா என்ன கூப்பிட்ட? ஏங்க, ரோசிக்கு என்ன பிடிக்குன்னு தெரியல இல்லைங்க. ரோசிக்கண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நம்ம கொடுத்தா அவள் சந்தோஷப்படுவாள்ல. அது எனக்கும் தெரியாதுல்ல மேரிமா, நானும் உன் கூட தானே இருக்கேன். இப்போ என்னங்க பண்ணுறது? பேசாம நீ அவளையே கூப்பிட்டு கேள. நம்ம பேத்தி தானே மேரிமா. பேசாம ரோசி கண்ணையே கூப்பிட்டு கேளு. இதுவும் நல்ல ஐடியா தான். சரி இருங்க, நாமளே கூப்பிடுவோம். ரோசிக்கண்ணே, ரோசிக்கண்ணே.